நமஸ்காரம். என் பேர் வந்து துர்கா. நான் வந்து 7ஆப்பு படிக்கிறேன். நான் வந்து விடியல் லேர்னிங் சென்டரோட ஒரு குழந்தை. நான் வந்து இப்போ எங்கள் செஷனில் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து செஷனில் முயற்சி பண்ணி தோற்று போகிறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சென்டர் அக்காட்ட நான் சொன்னேன், ஏக்கா எப்போதுமே கோயில் கூட வருவதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் முடிஞ்சதுக்கு அடுத்து அந்த ஒரு வாரம் நான் இருந்த சந்தோஷத்தை விட அந்த கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து அந்த அக்காட்ட சொன்னேன். அதுக்கு வந்து சென்டர் அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் மனசு வந்து வெளியேருந்து வர சந்தோஷத்தை தேடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னையிலேருந்து அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஒரு நாள் தான் ஸ்லைம்னு ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது. அதை வந்து எல்லோரும் கடையில் தான் வாங்கி விளையாடுவாங்க. அதை வந்து நான் வந்து வீட்டிலே செஞ்சேன். உப்பு தண்ணி, சீனி தண்ணி, ஷாம்பு இதெல்லாம் வச்சு நான் வீட்டிலே செஞ்சேன். ஆனால் அதை வச்சு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட தான் விளையாட முடிஞ்சுது. ஆனாலும் எனக்கு வந்து அதை வச்சு 1 மணி நேரம் விளையாட முடிச்சுலேயும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நாள் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நானும் எங்கள் அக்காவும். அப்போ வந்து ஒரு பெயிண்டிங் எங்கள் அக்கா வந்து எனக்கு வராது அப்படின்னு சொன்னால், ஆனால் நான் வந்து அதை வந்து முடித்து காட்டினேன். அதை மணிக்கு நமக்கு வராது அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் செஷனில் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வகுத்தல் வராது அப்படின்னே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதை மணிக்கு செஷனில் வச்சு ஒரு நாள் வகுத்தல் செய்யும் போதுல எனக்கு அது வராது அப்படின்னே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் சென்டர் அக்கா சொன்னாங்க, இல்லை இது வந்து வராதுன்னு நினைக்கிறத விட வரும் அப்படின்னு நினச்சி நீ பண்ணால் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மணிக்கு நான் வந்து எனக்கு வரும் அப்படின்னு நினச்சி பண்ணினேன். ஈஸியாக வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து வகுத்தல் சூப்பராக பண்ணுவேன்.